சரிகமபா சீனியர் சீசன் 5ல இந்த வாரம் நடக்க போற டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்ட்ல சபேசனுக்கு டிக்கெட் டு ஃபினாலே கிடைக்க வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில ப்ரோமோஸ் வெளிவந்து ரசிகர் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சரிகமபா சீனியர் சீசன் 5ல இனி வரக்கூடிய எல்லா வாரங்கள்லயும் டிக்கெட் டு ஃபினாலே அப்படிங்கிற ரவுண்ட்ல ஒரு நபர்களை அந்த டிக்கெட் டு ஃபினாலே அந்த ஃபைனலிஸ்ட் சேர்ல உட்கார வைக்க போறாங்க. 5 ஸ்பாட் தான் இருக்கு. 12 போட்டியாளர்கள்ல 5 பேர் மட்டும் தான் அந்த சேர்ல உட்கார முடியும். அப்படி உட்காரக்கூடிய அந்த நபர்கள் எந்த விதமான தங்கு தடையும் இல்லாம டைரக்டா ஃபினாலே போயிடுவாங்க. அதனாலேயே இந்த டிக்கெட் டு ஃபினாலேல எல்லாருமே வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் எஃபோர்ட்டை போட்டு பாடுவாங்க. அப்படிதான் சபேசன், சுஷாந்திகா, ஷிவானி, பிரதீபா இவங்க 4 பேருமே இந்த வாரம் நடக்க போற டிக்கெட் டு ஃபினாலேக்கான அந்த பேட்டில்ல பயங்கரமா பாடியிருக்காங்களாம். ஆனா அங்கதான் ஒரு பிரச்சனையே. சுஷாந்திகா லிங்கா படத்துல இருந்து வரக்கூடிய மோனா மோனா பாட்டை பாடும்போது ஜட்ஜஸ் எல்லாமே எழுந்து போயிட்டு மிகப்பெரிய கரகோஷம் கொடுத்துருக்காங்க. அதை விட முக்கியமானது, இந்த சரிகமபா சீனியர் சீசன் 5லயே இதுதான் ஒரு பெஸ்டான பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ஒரு மைல்ஸ்டோனை விஜய் பிரகாஷ் கொடுத்துருக்காரு. அதனால சபேசனுக்கு அந்த டிக்கெட் டு ஃபினாலே வாங்குறதுக்கான அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது கை நழுவி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்குதான். இன்னொரு பக்கம் ஷிவானி, பிரதீபா இவங்க யாருமே எதிர்பார்க்காத வகையில சபேசனுக்கு போட்டியா மாறிட்டாங்க. இது சபேசன் ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான். இந்த வாரம் முக்கால்வாசி போட்டியாளர்கள் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்து கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்குறாங்க. அப்படி கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கக்கூடிய போட்டியாளர்களையே யாரு பெஸ்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ஃபினாலே சீட்ல முதல்ல அவங்க போய் உட்கார போறாங்க. அது சபேசனா, சுஷாந்திகாவா, பிரதீபாவா, ஷிவானியா? ப்ரொமோ வச்சு பார்க்கும்போது கூடுமான அளவுக்கு அது சுஷாந்திகாவுக்கு போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. காரணம் என்னன்னா, இவங்க எல்லாரை விட சுஷாந்திகாவோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு படி மேல இருக்குதான். இது மூலயமா சபேசனுக்கு டிக்கெட் டு ஃபினாலே வாங்குறதுக்கான அந்த முதல் வாய்ப்பு அப்படிங்கிறது கை நழுவி போக போகுதாம். எப்படி பார்த்தாலும் இன்னும் 4 வாரங்கள் இந்த டிக்கெட் டு ஃபினாலேக்கான ரவுண்ட் நடக்கும். ஒரு வாரமும் ஒரு போட்டியாளர்ல அந்த ஃபினாலே சீட்ல உட்கார வைக்க போறாங்க. கண்டிப்பா அடுத்தடுத்த வாரங்கள்ல ஒருவேளை இந்த வாரம் சபேசன் அந்த வாய்ப்பை நழுவ விட்டுட்டாருன்னா அடுத்த வாரம் எப்படியா பிடிச்சு போய் உட்காந்துருவாரு. ஆனா முதல் ஃபைனலிஸ்டா போக போற அந்த வாய்ப்பு சபேசனுக்கு கிடைக்கலன்னா கண்டிப்பா அது ஏமாற்றம் தான். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.